அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா எக்ஸாமினேஷனே இல்லாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. எந்த ஒரு தேர்வுமே கிடையாது. உங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. உங்களுடைய மார்க் ஷீட் பார்க்குறாங்க. உங்களுடைய மார்க்கை வச்சு தான் பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எங்கன்னா பெல் கம்பெனி. இந்த பெல் கம்பெனி பார்த்திங்கன்னா மத்திய அரசோட அது கீழே இயங்கக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா பல நாட்களில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போது அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமுக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 டைப் ஆஃப் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா டெக்னிக், டிப்ளமோவுக்கு, இன்ஜினியரிங்க்கு, இன்ஜினியர் அல்லாத போஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கில் பார்க்கலாம். இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 64 போஸ்டிங்கும், சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 16 போஸ்டிங் எடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா 10th +2 பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பிடெக் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபுல் டைம் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து எக்ஸாம் மட்டும் நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 27 இயர்ஸுக்கு உள்ளக்கிற கேண்டிடேட் எல்லாமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னா SC ST கேண்டிடேட்டுக்கு, 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா OBC கேண்டிடேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதேமாரி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா மினிமம் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 60% பார்த்திங்கன்னா OBC, URக்கு, EWS இந்த கேண்டிடேட்லாம் இருக்குன்னா அடுத்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா SC ST கேண்டிடேட் எடுத்திருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த பேட்சுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 2020, 21, 22, 23, 24 இந்த பேட்சில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வெளியே நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரியரும் இல்லாமல் வச்சுருந்தீங்களா இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேண்டிடேட் பார்த்திங்கன்னா டிகிரி பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம். பார்ட் டைமில் கரஸ்பாண்டன்ஸு, சாண்ட்விச் கோர்ஸ்னு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களோட பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் வயசு பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி அதில் தான் ஏதோ பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸ் மார்க் போட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதே ப்ரீவியஸ் ட்ரைனிங்கு, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு கீழே பார்த்திங்கன்னா NATSன்னு பார்த்திங்கன்னா இருக்குது, நேஷனல் அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி. அதில் தான் பார்த்திங்கன்னா அது கீழே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முடித்து வெளியே வரும்போது உங்களுக்கு மத்திய அரசுக்கிட்ட பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெல் கம்பெனிலேருந்து வரும். இந்த சர்டிஃபிகேட் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு பார்த்திங்கன்னா ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள். அதனால் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலரி 12,000 மந்த்லி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு NATS ப்ளஸ் பார்த்திங்கன்னா பெல் கம்பெனி 2 பேரும் ஜாயின் பண்ணி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மானிய விலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தங்கறதுக்கு இடமும் பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா NATS அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. இது இந்த ஜாப்புக்குள்ள எல்லா ஜாப்புக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கி வச்சுட்டிங்களா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 நம்பர் 16 நம்பர் 2ல் பார்த்திங்கன்னா ஏதாவது யூனிக்யூ நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ரோல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நீங்கள் பெல் கம்பெனி பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னா ஸ்கேனர் காப்பி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம்.
இப்போ எப்பயாவது எடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே செலக்ட் ஆகிட்டு அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் ஒரு மாதிரி நீங்கள் நேரில் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் காப்பி ஆஃப் சிக்னேச்சர், உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு எம்டி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க, அதில் கூடிய எல்லா மார்க் ஷீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்கேன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா NATS இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசியூம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்கிறாங்க. உங்களுடைய ப்ரொஃபைலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெசியூம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு இன்டர்வியூ ஜாப்க்குலாம் போயிருப்பீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் அனுப்ப சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்புக், பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா NATSல வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களை அது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டை டிபிடி முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுருந்தா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்டாக இல்லையாங்கிறது எப்படின்னா வெப்சைட்டு இல்லைனா இமெயில் இல்லைனா SMS இது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வரும்னு சொல்லி கொடுத்துரும். கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் NATSல வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸில் நீங்கள் திருச்சி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி தான் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 9/5/2025 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எப்போ இருக்குன்னா 10/5/2025 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பெல் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா HR டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 16:30 இந்த டைமுக்குள்ள வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா HR மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த NATS போர்ட்டு, பெல் போர்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதை விட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அப்ரண்டிஸ், அடுத்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே வயசாக ஒவ்வொரு போஸ்டிங் வயசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பெல் கம்பெனியில் 400 வேகன்சி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் 80 இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக நினச்சா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.